வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஏஜி தமிழ் கூட்டியஸ் ஸ்பீக்கர். நிறைய நாளா பதிவுகள் வராமல் இருக்கேன். ஆனா இனிமேலிருந்து தொடர்ச்சி உங்களுக்காண்டி. இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு பண்பு, எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு, இலக்கு. இலக்குனா அப்படி என்ன? நிச்சயமா இலக்குன்றது இடத்திற்கு இடம், மனிதருக்கு மனிதர் மாறுபாடு இருக்கும். நான் ஒரு 3 கேள்வி, அதாவது நிறைய கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கேன். இருந்தாலும் ஒரு 3 முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இலக்கு இருக்கா? அப்படி அந்த இலக்கை முடிவு பண்ணிருக்கீங்களா? முடிவு பண்ணிருக்க இலக்கை எந்த அளவுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க? அதற்காக எந்த அளவு முயற்சி செய்திருக்கிறீங்க? இந்த 3 கேள்விகள். உடனே உங்க மனதில் ஒரு கேள்வி, நண்பா, அன்றைய நாள் அன்றைய பொழுது சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு இந்த இலக்கு? எதற்காக? அன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கட்டும் செல்வோம் நண்பர்கள். உங்கள் கேள்வி நிச்சயமா உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது. ஆனால் இலக்கு கூட இருந்தால் அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். சந்தோஷம் இருக்கணும், தப்பில்ல. ஆனால் சந்தோஷம் கூட கொஞ்சம் பணமும் நிறைய உறவுகள் இருந்தால் தான் கிடைக்கும். அதாவது கொஞ்சம் பணமும் நிறைய உறவுகள் இருந்தால் தான் கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன், ஒரு இலக்கோட இருக்கணும் வாழ்க்கையில. ஒரு நல்ல உதாரணமா, இந்த ஒரு நாட்டினுடைய பிரதமராகவோ இல்லைன்னா ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராகவோ நீங்க இருக்க வேண்டும் நினைச்சுக்கீங்க. அதற்காக நீங்க உழைக்கிற உழைப்பு எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கீங்க, முயற்சி செய்து அதுல வெற்றி பெற்ற பிறகு அதுல கிடைக்கிற சந்தோஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே ஈடாகாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கே ஈடாகுது அந்த வெற்றியில, அந்த இலக்கில கிடைக்கிற சந்தோஷம். நண்பர்களே, அதாவது இலக்கில்லாத வாழ்க்கை என்பது ஒரு படகில்லாத, துடுப்பில்லாத படகு போல. அதாவது கடல்ல துடுப்பில்லாத படகை காற்று எந்த பக்கம் இழுத்துட்டு போகுமோ அந்த திசையை நோக்கி போகும். ஆனா நம்ம வாழ்க்கையும் அப்படி காத்தடிக்கிற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு இலக்கை நிச்சயமா முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இலக்கில்லாத வாழ்க்கை படகில்லாத, துடுப்பில்லாத படகு போல. நல்லா ஞாபகத்தில் வச்சு. அதனாலதான் நண்பர்களே, ஒரு நல்ல இலக்கோட உங்களோட வாழ்க்கையை இங்கிருந்து தொடங்குங்க. நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கான சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இலக்கோட இருந்தீங்கன்னா, இலக்கு பயணித்து வெற்றி பெற்றீங்கன்னா உங்க கமெண்ட்ல வந்து உங்க பதிவு கொடுக்கலாம். உங்களுக்கு உங்க மத்தியில அதாவது ஒரு நல்ல தலைப்பு, இந்த தலைப்புல பேசி போடுங்க ப்ரோ சொல்லிருந்தீங்கன்னா அந்த தலைப்பை நீங்க கமெண்ட் வந்து பதிவு பண்ணலாம். நிச்சயமா அந்த தலைப்புல உங்களுக்கு நான் பேசி கண்டிப்பா பதிவு கொடுப்பேன். நன்றி. மீண்டும் உங்களிடமிருந்து